தூங்கிட்டியா? ம். என்ன? ஏன் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான். தூக்கம் வரல, அதனால தான். எது? மணி 12 ஆக போது இன்னுமா தூக்கம் வரல? இல்ல. என்ன என்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா? ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ? சத்தியமா இல்ல. ஏண்டி கட்டின புருஷன் இவ்வளோ லேட்டா வீட்டுக்கு வர்றான், மிஸ் பண்ணலங்கிற? சாருக்கு 1000 வேலை இருக்கும். இதுக்காகலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன? ம் அப்போ நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லை, என்ன மிஸ்ஸே பண்ணல. இல்ல, இல்ல. சரி ரைட்டு விடு. ஆனாப்பா நான் வரும்போதெல்லாம் உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்ச? இல்லை, லேட்டாக போகிறோமே, நம்ம பொண்டாட்டி நம்மளுக்காக தூங்காமல் வெயிட் பண்ணிருப்பாளே, கோவப்படுவாளோ திட்டுவாளோ அப்படியெல்லாம். வேற? வேறெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. சரி, போன காரியம் என்னாச்சு? அதுவா, புது புது கிளைண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே சூப்பரான பார்ட்டிங்க. இப்போ மதுவோட பர்த்டேக்கு போயிருந்தேன்ல, அவன் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆளுங்க தான் எல்லாம். எல்லாரும் நம்ம கிட்ட பல்க் ஆர்டர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன கடை வச்சிருப்பாங்க போல. நம்ம மொத்தமாக ஹோல்சேலில் வாங்கி அவங்களுக்கு ஒரு மார்ஜின் வச்சு வியாபாரம் பண்ணணும்னு வச்சுக்கவேன், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அப்புறம் அவ்வளோதான், ஒரு கடையை 10 கடையாக்கி 10 கடையை 100 கடையாக்கி மொத்த தெருவையும் வாங்குறோம். சும்மா ராஜா ராணி மாதிரி வாழ்றோம். என்னது ரியாக்ஷனே சரியில்லையே? என்ன, ஏன் ஒரு மாதிரி பாக்குற? ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஜாலியா இருக்கல. பின்ன நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு. இப்படி எல்லாம் ஓடுனா தானே நான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். காலேஜ் முடிச்சுட்டு வந்து நீயும் என் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துக்க. ஓகே, உன்னோட இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு எனக்குள்ள தோணுது. நிறுத்துடா. டாவா. ஆமாடா. மகாஜனங்களே, பொண்டாட்டி பிறந்தனால மட்டும் மறந்துடாதீங்க, அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரி, சாரிடா. வீடு நீ உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேல என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். அவனை நீ மட்டும் ஏதாவது சொதப்பிருந்த தப்பிச்சிட்டா. சரி சரி. Happy Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Viraka. Happy birthday. Thanks. Happy birthday Vira. Thank you. மாமா, ஹிந்தி படத்துல வர மாதிரி மாஸ் பண்றீங்களே, நல்ல வேலை தப்பிச்சிங்க. எப்பா டேய், நல்ல வேலைடா. வீரா இருந்த கோபத்துக்கு உன்னை கொன்றுவாளோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. வீராக்கா எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? உங்க மேல இருக்கிற கோவத்தை எங்க மேல எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உங்களெல்லாம் பழி வாங்கணும்னா என் பொண்டாட்டியை கோவப்படுத்தி விட்டா போதும். அப்படிதானே? இனி பாத்துக்கிறேன். அறிவு கட்டவன எப்படி போறான் பாரு. என்னடா ஆச்சு? டேய், சிரிச்சனா பல்ல உடைச்சிருவேன்டா. ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், வெள்ளை சட்டைய மாத்துடா மாத்துடான்னு சொன்னேன்ல. இப்ப பாரு, டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு, சட்டையும் சேர் ஆயிடுச்சு. இப்படியே நாம அங்க போனோம்னு வச்சுக்கேன், மரியாதை இருக்கும். சரி, பஞ்சர் கடையை பார்த்து பஞ்சரை போட்டுட்டு பக்கத்துல தான் கடை எந்த சட்டையை மாத்திட்டு போவோம். சரி ஓகே, நான் தள்ளிட்டு வரேன். பைக்கை தள்ளி நான் பாத்துக்கிறேன். நல்ல சட்டை. அண்ணே, சொல்லுங்க. பக்கத்துல பஞ்சர் கடை எங்க இருக்கு? எப்படியே போனா 1 கிலோமீட்டர்ல இருக்கு. 1 கிலோமீட்டரா? 1 கிலோமீட்டரா? இன்னைக்கு முட்டி தேஞ்சது. சரி போலாமா? தள்ளிட்டு வா.
இவனா இருக்காது. யோ இங்க வாய. என்ன இவனா இருக்காது? நீ பாட்டுக்கு மூஞ்சிய பாக்குற, இவனா இருக்காதுன்னு நீ பாட்டுக்கு போற. நாங்க ஒரு ஆளை தேடுறோம், அது நீ இல்ல. ஏன்னா அது வந்து அவரு அவரு பைக் எல்லாம் வச்சிருக்க வாய்ப்பே இல்ல. தூரத்துல இருந்து பார்த்தாலே நாங்க பைக் வச்சிருக்கோம் தெரியும்ல, அது ஏன் பக்கத்துல வந்து மூஞ்சிய பாக்குற? என்ன பண்றது, நீயா இருப்பேன்னு ஒரு நப்பாசை தான். யாரியா? ஒரு சாமியார் வந்திருக்காரான்ல, பெரிய சித்தராம். பார்க்க நார்மல் மனுஷங்க மாதிரியே இருப்பாராம். ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தரு. அவர் பேரு காக்கா சித்தரு. காக்காவா? அவர் நினைச்சா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் வரம் கொடுப்பாராம். அதான் அவரை எப்படியாவது பார்த்து ஒரு நல்ல வரமா வாங்கிடலான்னு தேடிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. ஒரு வரத்தை வச்சு அடைச்சிட மாட்டேன். இதெல்லாமாயா இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? தலையெழுத்து. நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஊரே அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சா நீயும் போய் ட்ரை பண்ணி பாரு. வரவா?